ஆண்டவருக்கு இதெல்லாம் அல்வா மாதிரி. பட ரிலீஸ் சமயத்துல கமல் சந்திச்ச சர்ச்சைகள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விருமாண்டி. விருமாண்டி படத்துக்கு முதல்ல சண்டியர் அப்படின்னு தான் பெயர் வைக்கப்பட்டிருக்கு. சண்டியர் அப்படின்னா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு சண்டை போடுறவன் அப்படின்னு அர்த்தம். இந்த தலைப்பை ஒரு படத்துக்கு வைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி பயங்கரமா கமலுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. கூடவே போராட்டம்லாம் பண்ணி கமலை கழுவி ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. சண்டியர் அப்படின்ற பெயரை விருமாண்டி அப்படின்னு நான் மாத்துறதா கமல் ஒரு வீடியோவே வெளியிட்டாரு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னு வைங்களேன், செம சார்காசமா இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே யூடியூப்ல சண்டியர் சர்ச்சை அப்படின்னு தேடினா கமலோட ஒரிஜினல் தக்லைஃபான அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். கமலுக்கு யாரெல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்களோ, கமலை யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருப்பாரு அந்த வீடியோல கமல். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஸ்வரூபம். இந்த நாடே எனக்கு வேணாம், இந்த நாட்டை விட்டு நான் வெளியேறேன் அப்படின்னு கமல் மனம் குமரி சொன்ன சம்பவம் தான் விஸ்வரூப படம். இந்த படத்தோட ரிலீஸ் சமயத்துல நடந்ததை தமிழ் சினிமா ரசிகர்கள் என்னைக்குமே மறந்திருக்க மாட்டாங்க. கமலுமே கண்டிப்பா மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தொடர்ந்து தீவிரவாதியா சித்தரிக்கிறீங்க அப்படின்னு கமலுக்கு அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு எழுந்துச்சு. படத்தை மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா தியேட்டர்ல கண்டிப்பா குண்டு வச்சிரும் அப்படின்லாம் மிரட்டல் விட்டாங்க. விஸ்வரூபம் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி கமல் ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட் வச்சாரு. அதுல அவர் பேசின வார்த்தைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது. ஒரு கலைஞனுக்கா இந்த நிலைமை அப்படின்னு நிறைய பேர் வருத்தத்தோட போஸ்ட் போட்டிருந்தாங்க. விஸ்வரூபம் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற கேஸ் கோர்ட் வரைக்கும் போய் அது மூலமா பல கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டுச்சு கமலுக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹேராம். கமலஹாசனோட ஹேராம் படம் முக்கியமான மதத்தினருக்கு இடையேயும் அரசியல்வாதிக்கு இடையும் பெரிய அளவுல அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அகிம்சை காந்தியவாதம் அப்படின்னு மக்களோட சென்டிமெண்ட்டை மொத்தமா அடிச்சு நொறுக்கிற விதமா அந்த படம் இருந்துச்சு. இறுதியா கமல் படத்தை படமா மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதுல மிகப்பெரிய அளவுல சிக்க வேண்டியது, ஆனா மனுஷன் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தசவதாரம். கமல் ஒரு கெட்டப் போட்டு நடிச்சாலே படங்களுக்கு எக்கச்சக்க விமர்சனம் வரும். அப்போ 10 கெட்டப்ல நடிச்சா அந்த படத்தை சும்மா விடுவாங்களா என்ன? படத்தோட ஆரம்பத்துல வரக்கூடிய விஷ்ணு பெருமாள் சண்டை, கிளைமேக்ஸ் காட்சிகள் அப்படின்னு எல்லாமே இந்து மதத்தை புண்படுத்துறதா இருக்கிறதா மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் எழுந்துச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தசவதாரம் படத்தை கமல் ரிலீஸ் பண்ணாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாபநாசம். கமலஹாசனோட சர்ச்சை வரலாற்றுல பாபநாச படத்தோட சர்ச்சை ஒரு வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த படம் மலையாள படமான திருஷ்யம் படத்தோட ரீமேக் தான். அப்படி இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட நாவலோட கதையை இவங்க எடுத்திருக்காங்க. அதுவும் ரைட்ஸ் வாங்காம மொத்த படத்தையும் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு கமலுக்கு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. ஆனா இது நாவலோட கதைலாம் இல்ல, இது திருஷ்யம் படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி படத்தை இறக்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தக் லைஃப். இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் பேசுறதுக்கு மிக முக்கிய காரணமே தக் லைஃப் படம் தான். ஏன்னா இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக சில நாட்களுக்கு முன்னாடி கமல் கர்நாடகாவுக்கு போயிருந்தாரு. அங்க சிவராஜ்குமார் கூட இந்த விழாவுல கலந்துக்கிட்டாரு. அந்த டைம்ல கமல் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது தான் கன்னட மொழி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதானே உண்மை, இதுல என்ன பொய் இருக்கு அப்படின்லாம் நான் பேச வரல. ஆனா கமல் இப்படி சொன்னதும் மிகப்பெரிய எதிர்ப்பு கர்நாடகால கிளம்பிடுச்சு. இதுல பெருசா அடி வாங்கினது யாரு தெரியுமா? சிவராஜ்குமார் தான். கமல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியும் நீங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அவரை பார்த்தும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் மட்டும் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா தக் லைஃப் படத்தை கர்நாடகால ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் இப்ப கிளம்பிடுச்சு. கர்நாடகால இருக்கக்கூடிய பாதி பேர் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, கமல் ஏன் இந்த பிரச்சனையை வளர்க்க நினைக்கிறாரு, ஒரு மன்னிப்பு தானே கேட்டுக்கிட்டு பிரச்சனையை விட்டுறலாம்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த விஷயத்துக்கு கமல் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.